வெல்கம் டு கொடைக்கானல் சீரிஸ் டே 1. கொடை ரோட்லேருந்து கேப் ஏறி ரெசார்ட்டில் ரூம் செக்இன் பண்ண தான் போயிட்டுருந்தோம். அண்ட் போகிற வழியில் சின்ன சின்ன சைட் சீயிங்ஸ்லாம் இருந்தது. அதெல்லாமே பார்த்துட்டு தான் போயிட்டுருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சன்ரைஸ் வியூ. சன் வரும்னு பார்த்தோம். சன் வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. பட் சன்ரைஸ் வியூ பார்க்க நல்லா இருந்தது. பார்த்துட்டு அங்கேருந்து வந்து கிளம்பியாச்சு. நம்ம எப்பயுமே கல்யாணத்துக்கு போகும்போது வரவேற்பில் 2 பேர் நின்று சந்தனம், குங்குமம், பன்னீர்லாம் தெளிப்பாங்க இல்லையா? அதே மாதிரி கொடைக்கானல் வரும்போது எல்லாரையுமே வந்து ஒருத்தவங்க வந்து வரவேற்பாங்க. அவங்க தான் வந்து சில்வர் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் சில்வர் ஃபால்ஸ் பார்த்துட்டு தான் எல்லாருமே கொடைக்கானலுக்குள்ள போவோம். நாங்களுமே சில்வர் ஃபால்ஸ் பார்த்துட்டு தான் போனோம். மழை கம்மியா இருக்கனால தண்ணியும் கம்மியா தான் இருந்தது. சரி கொஞ்ச நேரம் நின்னு பார்த்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு ரெசார்ட்க்கு போயாச்சு. ஃபைனலி நம்ம ரெசார்ட்டையும் ரீச் பண்ணியாச்சு. ரெசார்ட் லில்லிஸ் வேலி ரெசார்ட்ல தான் ரூம் புக் பண்ணியிருந்தோம். என்ட்ரன்ஸ்லயே அசத்தலா கேஸ்டல்லாம் வச்சு கட்டி சூப்பரா இருந்தது ரெசார்ட் பார்க்கறதுக்கு. அண்ட் ரிசப்ஷன்ல போயிட்டு டீட்டெயில்ஸ்லாம் குடுத்துட்டு செக்-இன் ஃபார்மாலிட்டீஸ்லாம் முடிச்சுட்டு ரூம் கீ வாங்கிட்டு கிளம்பியாச்சு. லக்கேஜஸ்லாம் லக்கிலி எங்க ரெசார்ட்ல இருக்கவங்களே எடுத்துட்டு போயிட்டு ரூம்ல வச்சுட்டாங்க. நம்ம தான் ரூம நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் படிக்கட்டு ஏறி இறங்கறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சுங்க. மூச்சு தான் பயங்கரமா வாங்குச்சு. ஃபைனலி நம்ம புக் பண்ண ரூமுக்கும் வந்துட்டோம். ரூம் எக்ஸ்டீரியர், இன்டீரியர் 2மே வந்து சூப்பரா இருந்தது. அண்ட் ரூமுக்கு வெளியிலயுமே ரொம்ப பசுமையா அழகா கார்டனிங்லாம் மெயின்டெயின் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ரூமுமே 4 பேர் போனதுனால 2 டபுள் காட் இருக்க மாரி ஒரு கன்வீனியன்ட்டான ரூம் தான் குடுத்திருந்தாங்க. ரூம் செக்-இன் பண்ணிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு டே 1 காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட தான் போயிருந்தோம். காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட் நாங்க என்ன தப்பு பண்ணிட்டோம்னா, சாட்டர்டே, சண்டே எடுத்துருக்கணும். நாங்க ஃப்ரைடே, சாட்டர்டே எடுத்துட்டோம். ஃப்ரைடே வந்து ரொம்ப பேசிக்கான பிரேக்ஃபாஸ்ட் தான் இருந்துச்சு. ரொம்பலாம் வந்து நெறையலாம் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணல. சாதாரணமா நம்ம வீட்ல இருக்க மாரி இட்லி, உப்புமா, சட்னி, சாம்பார் ரொம்ப பேசிக் லெவல்ல தான் இருந்தது. பட் டேஸ்ட் வந்து ஓகே ஆவரேஜா இருந்தது. சாப்பிட்டுட்டு டே 1 சைட் சீயிங் பார்க்க தான் கிளம்பிட்டோம். அண்ட் டே 1 எங்கெல்லாம் போனோங்கிறத அடுத்தடுத்த மினி விளாக்ல அப்லோட் பண்றேன். மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.